உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தை விட முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்துல இருந்த நிர்வாகம் மிகச்சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியை விட முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்துல முஸ்லிம்கள் எல்லா துறையிலுமே கல்வியில சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள்னு சொன்னாலே 10ஆம் வகுப்பு படிக்கிறது, 12ஆம் வகுப்பு படிக்கிறது, ஒரு டிகிரி படிச்சுட்டான்னு சொன்னா எங்க ஊர்லயே இந்த ஒரு தம்பி தான் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாரு, எங்க ஊர்லயே இந்த ஒரு தம்பி தான் போலீஸ் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா முஸ்லிம் சமூகம் அவங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னுக்கு வரக்கூடியதை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா முஸ்லிம்களுடைய இந்த ஆட்சி காலகட்டத்துல முஸ்லிம்கள் எப்பேற்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சாங்க அப்படிங்கறது நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எந்த துறையை எடுத்தாலும் அதுல ஸ்காலர்ஸாக, அதுல பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய நபர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு இந்த படிப்பு தான், இந்த படிப்புல இல்லாட்டி மார்க்க கல்வியில முஸ்லிம்கள் வளர்ந்தாங்க, உலக கல்வியில வளரல அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இடைவெளியே இல்லாத அளவுக்கு எல்லா துறைகளிலுமே முஸ்லிம்கள் வளர்ந்திருந்தாங்க.